வசதியானு சொல்லிட்டா. எந்த அளவுக்கு வசதின்னு தெரியலையே. சரி, வசதி ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பொண்ணு ரம்யா நம்ம குடும்பத்துக்கு செட் ஆவாளா எப்படின்னு தெரியலையே. நாமளும் சரி வசதியான குடும்பம்னா ஒத்துக்கிட்டோம். சரி, அதான் நாளைக்கு போய் பார்ப்போம். போய் பார்த்தா தெரிய போகுது எப்படின்னு. சரி, என்னென்ன சீர் கேட்கலாம்? எத்தனை பவுன் போட சொல்லலாம்? எத்தனை பவுன் கேட்டா போடுவாங்கன்னு தெரியலையே. நல்ல வசதியும் சொன்னாக்கலாம். வேற ஏதாவது சொன்னாலாம்? அவன் வேற ஏதாவது சொன்னா தானே எனக்கு தெரியும். ஒன்றும் தெரியல, ஆனால் என்கிட்ட பேச மட்டும் வந்துட்டா. சரி, என்ன கேட்கலான்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம். போயிட்டு பொண்ணு கேட்டு வந்துட்டு அப்புறம் எத்தனை பவுன் கேட்கலாம் முடிவு பண்ணுவோம். என்ன என்ன மகனியா தனியா உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? சாப்பிட வாவான்னு கூப்பிட்டாங்களா? நீ வராம இங்கே உட்காந்து இருக்கிற? வந்து சாப்பிட்டா என்ன? நேரத்தோட சாப்பிட்டோமா தூங்கணுமா இல்லையா? இங்க நானும் உட்காந்து இருக்கேன் மாதிரி. நீங்க என்ன மகனி இப்போ இந்தா உனக்காக அங்கிருந்து நானே இட்லி எடுத்துட்டு வந்துட்டு சாப்பிடுந்தா. வா சரசு, வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நானு. எங்க போயிருந்த நீ? வீட்டுலதான் இருக்கிற, ஆளை காணாம போயிடுற நீ. வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும் சரசு. உட்காரு. இந்த இட்லி அப்படி ஓரமா நானே பொறுமையா சாப்பிடலாம் தான் இருந்த. பசிக்கல எனக்கு. சாயந்தரம் டீ குடிச்சது அது இதெல்லாம் சாப்பிட்டோமா அது ஒரு மாதிரி இருந்தது. சரின்ட்டு உட்காந்து இருக்கேன். ஏன் அதுக்குள்ள இட்லி எடுத்து வந்துட்டேன். சரி, அப்படி பக்கத்துல வை. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன மகனே, என்ன விஷயம்? சரசு, நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சரவண சொன்னாலும் அந்த பொண்ணு ரம்யா அவங்க வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்கலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன். அதான் உன்கிட்ட சொல்லலாம்னு எதிர்பார்த்துட்டு தான் வந்துட்டேன். சரி, நீ என்ன பண்ற? போயிட்டு திவ்யா கிட்ட பூவாரி கிட்ட உன் மாப்பிள்ளாதான் என் பையன், பெரிய பையன் கதிரேசன், அவன்கிட்ட எல்லாத்துக்கிட்ட சொல்லிருக்கியா நீ? அடேங்கப்பா, என்ன ஒரு மாற்றம்! என்ன மதனி இது? காலையில தான் கோவமா இருந்த நீ ஜோசிகார்கிட்ட கூட என்னென்னமா பேசுற நீ. நான் தான் பொறுமையா இருந்து பேசினா விடு மதனி, போய் ஜாதகத்தை எடுத்துட்டு வா போங்க ஜோசிட்டு அவர்கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். நீ அப்ப கோவமா தானே இருந்த. இப்ப என்ன அதுக்குள்ள ஒரு மாற்றம்? எங்கிருந்து வந்தது மதனி இந்த மாற்றம்? சரசு, அது ஒண்ணும் இல்ல. மதிய காலாதான் வந்து என்கிட்ட பேசினேன். அத்தை இந்த மாதிரி வந்து சரவணுக்கு போயிட்டு பொண்ணு கேட்டு வருவான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசினேன். நான் அப்ப கூட ஒத்துக்கல. அவ கடைசியா ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னா, நம்ம பூமாரியை நினைச்சு பாருங்க அத்தை. பூமாரி என்ன சொன்னா, சரவணு கல்யாணம் ஆனாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொன்னால. நம்ம சீக்கிரமா சரவணு கல்யாணம் பண்ணி வச்சாதான் அடுத்து பூமாரிக்கு ஒரு மாப்பிள்ளை தேட முடியும். நீங்க பூமாரியை பத்தி யோசிங்க அத்தை அப்படின்னா. காலாவா அப்படி பேசுனா? அவளுக்கு என்ன அக்கறை? சரவண மேல என்ன அக்கறை? பூமாரியா பொண்ணு மேல என்ன அக்கறை? அடேங்கப்பா, ஒன்னும் புரியல எனக்கு. அவ ஏதோ பேசுறானா இல்ல ஏதோ விஷயம் இருக்கு மதனியே? அது என்னமோ எனக்கு தெரியாது சரசு. அவ என்னென்னவோ சொன்னா. கடைசியா அந்த பூமாரியை பத்தி பேசுங்க அப்படிதான் நான் யோசிச்சு பார்த்தேன். சொல்ற மாதிரி அதான உண்மை. சரவண தான் நம்ம கிடப்பேன் சொல்லிட்டு பூமாரி நினைச்சிட்டு இருந்தா. இப்பவும் என்ன சொல்றா, ஏதாவது உனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்டி, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய சொல்லுன்னா எனக்கு தேவலாத்த, எனக்கு வந்து இப்போதைக்கு கல்யாணமே தேவலாம் சொல்றேன். காரணம் என்ன? என் பையன் சரவண தான் இன்னும் நினைச்சிட்டு இருக்கான். இப்ப சரவணுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா அடுத்து பூமாரி அதுல இருந்து விடுபட்டுருவாள. சரி, நமக்கு மாமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் சார் நான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். சரி மகனியே, சரி அந்த குடும்பம் எப்படி? அந்த குடும்பத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமா? எனக்கு அந்த பொண்ணு பேர் மட்டும்தான் தெரியும். அதுவும் சரவணா ரம்யான்னு சொன்னான். அது மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. என்ன அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? என்ன இது? காலா என்கிட்ட விவரமா சொல்லல சரசு. என்கிட்ட என்ன சொன்னா, ஏன் நீங்க யோசிக்கிறீங்க நம்ம குடும்ப அளவுக்கு அந்த பொண்ணு வருவாளா, அவங்க குடும்பம் நமக்கு அவங்களுக்கு ஈக்குவல் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதை பத்திலாம் நினைக்க தேவல, அவங்களும் வசதியான குடும்பம் தான் அப்படின்னு சொன்னான். அது மட்டும் தான் சரசு எனக்கு தெரியும், வேற எதுவும் எனக்கும் தெரியாது. கேட்டதுக்கு எனக்கு எப்படி அத்தை தெரியும், இதான் எனக்கும் தெரியும்னு அவன் சொல்லிட்டான். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். மீதியே நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம், பாத்துக்கலாம் இருந்தாலும். சரி சரசு, இப்ப என்ன சொல்ற? நாளைக்கு போயிட்டு வரலாமா? சரி மதனி, அப்புறம் நீ சொல்லிட்ட, இதுக்கு மேல என்ன மாதிரி பேச்சு? என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கணும்னு நானு. சரவணன் தான் என் பொண்ணை கட்டிக்க மாட்டான் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஏதாவது ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டான் போ. என்னப்ப நம்ம புள்ள தானே சரவண, அவன் மேல கோவமா இருந்து என்ன பண்ண போறோம் நாம? சரி சரி, வர மதனி. சரி சரசு, அப்புறம் சரி நீ போயிட்டு எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லு. ஏன்னா நாளைக்கு எல்லாத்தையும் செஞ்சு சீக்கிரமா செஞ்சு வச்சுட்டு கிளம்பணும்ல. மதிய சாப்பிடு என்ன எல்லாத்தையும் போய் இப்பயே சொல்லிடு. ஏன்னா காலைல போய் சொன்னா அப்புறம் எல்லாம் அந்த திவ்யா அந்த எல்லாம் அப்புறம் சொல்ல போறாங்க, ஏன் நேற்று சொல்லலையா அப்படின்னு. நீ என்ன பண்ற, போயிட்டு சொல்லு சரசு எல்லாருக்கிட்டையும். சரி மதனி, சரி நீ இந்த இட்லியை சாப்பிடே, நான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். ஏமா அத்தை சரவண மேல கோவமா தானே இருந்தாங்க, இப்ப என்ன கோவமா போயிடுச்சா? பொண்ணு பார்க்க போலான்னு சொன்னாங்கன்ற. ஆமாமா திவ்யா, மதனி என்கிட்ட சொன்னதான் நான் உன்கிட்ட சொல்றேன். இந்த காலாதான் என்ன வந்து பேசினாலாம், அத்தை வாங்க சரவணுக்கு போயிட்டு பொண்ணு கேட்டு வருவான். சரவணன் பாவம்ல, உங்க புள்ள தானே, உங்க புள்ள மேல உங்களுக்கு பாசம் இல்லையா? சரி, இல்லைன்னா பூமாரியை பத்தியா நினைச்சு பாருங்க. பூமாரி சரவணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கட்டிப்பன்னு சொல்றாள், கல்யாணத்துக்கு ஒத்துப்பண்ணு.
அப்ப அந்த பூமாரியாவது நினைச்சு பாருங்க அத்தை. அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னாலாம். அதுக்கப்புறமா மதனி சரின்ட்டு ஒத்துக்கிட்டு என்கிட்ட விஷயத்த சொன்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். அடேங்கப்பா, கலாவா பேசுறாளா சரவண மேல அக்கறையா? இவளுக்கு என்ன அக்கறை? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இது என்ன கதை இது? கலாவுக்கு என்ன காரியம் ஆகணும் தெரியலையே. அது என்னமோ எனக்கு தெரியல திவ்யா, சொன்னதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏதோ அத்தை சொல்றாங்க, நாமளும் பொண்ணு கேட்டு போறதுக்கு தயாராகி நிக்கலாம். என்ன பண்றது, அத்தை சொல்றதை கேட்டுதானே ஆகணும். நம்ம வீட்டுல பெரிய ஆள் அம்மா அத்தை. சரியாம்மா, என்ன வேற ஏதாவது புடவை கட்ட வேண்டியதானே? நல்ல நல்ல புடவை வச்சுக்கிட்டே அந்த புடவை கட்டுன்னு வர. ஏண்டி ஏண்டி திவ்யா, ஏன் இந்த புடவைக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. எனக்கு இதான் அப்பப்போ கட்டின்னு போறதுக்கு நல்லா வசதியா இருக்குன்னு போட்டுன்னு இருக்கிறேன். வேற எந்த புடவை கட்ட சொல்றேன்? வேற ஏதாவது புடவை கட்டிக்கின்னு அதை வந்து மாடி இதுன்னு சொல்றேன். இதான் எனக்கு வசதியா இருக்கும். அதுக்கு இல்லம்மா, நம்ம பொண்ணு கேட்டு போறோம். அங்க பொண்ணு வீட்டுல எப்படி என்னவோ தெரியல, நம்மள பாப்பாங்க. என்ன இது எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, வசதியான குடும்பம் என்னன்னு யோசிப்பாங்க. நம்ம கொஞ்சம் அழகா புடவை கட்டணும் போனா கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொன்னமா. இருக்கட்டும்மா திவ்யா, என்னப்பா அவங்க பெருசா நம்மள பாத்துட போறாங்க. அவங்களும் வசதியானவங்க தான், நம்மளும் வசதியானவங்க தான். அம்மா என்ன சொல்ற? அவங்க வசதியானவங்களா? நம்ம அளவுக்கு வசதியானவங்களா அவங்க? ஆமாடி திவ்யா, உன்கிட்ட நான் சொல்லலையா? நானு மதுரையிட சொன்னா அவங்க வசதியானவங்களாம், நம்மளோட ஒரு படி மேலையாம். அதான் அவங்களும் வசதியானவங்க நம்மளும் வசதியானவங்களும் ஆகி போச்சு. அப்புறம் என்ன, நம்ம வந்து நல்லா அழகாக புடவை கட்டுன்னு அவங்க கிட்ட போயிட்டு நம்ம பாக்காரங்க நல்லா வசதியானவங்கன்னு காமிக்க சொல்றியா? அதான் சரின்ட்டு இந்த புடவை கட்டுன்னு இருக்கிறேன். ஓ, அந்த பொண்ணு குடும்பம் வசதியான குடும்பமா? இப்பதான் தெரியுது எனக்கு கதை. அத்தையா அந்த குடும்பத்தை பொண்ணு கேட்டு போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு. காரணம் இதானே? பரவாயில்ல, அத்தை மனசுக்கு ஏற்ற மாதிரிதான் பொண்ணு வர போறாங்களா. நல்ல வசதியான வீட்டு பொண்ணு தானே, அப்புறம் என்ன அத்தைக்கு ஜாலிதான். என்னடி திவ்யா இப்படி பேசுற? ஏமா, அதான் உண்மைமா. அத்தை அதனால சம்மதிச்சுக்குது. என்னடா இது, நானும் யோசிச்சுருந்தேன். வசதியான குடும்பம் சொல்லிட்டு கைக்குள்ள போட்டுக்கலான்னு அத்தை முடிவு பண்ணிருக்குது. இது உனக்கு தெரியலையாமா? சரிம்மா, இப்ப யார் யாரெல்லாம் நம்ம கிளம்புற பொண்ணு பாக்குறதுக்கு? நீ, நானு, அத்தை, அப்புறம் யார் யாரெல்லாம் போறோம்? யார் யார் போறாங்களா தெரியலையே. நான் உன்கிட்ட விஷயத்த சொன்னேன், பூமாரி கிட்ட சொன்னேன், நான் உங்க மாப்பிள்ளை கிட்ட சொன்னாதான். வேற யார் யார் கிளம்புறாங்கன்னு தெரியல. ஆனா மதுரை சொல்லியிருப்பா. அதுக்கு இல்லம்மா, எத்தனை பேரும் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கார்லயே கிளம்பிக்கலாம். இல்ல வேற ஒரு கார் வர வைக்கலாம்ல, அதுக்காக தான். தெரியலமா திவ்யா யார் யார் கிளம்புறாங்கன்னு. சரிவா, வெளியே போய் பாப்போம் யார் யார் தான் கிளம்பி இருக்காங்க, யார் யார் வராங்கன்னு. ஏமா, பூமாரி வராலாமா? பூமாரி வரல திவ்யா, அவன் நான் வரலன்னு சொல்லிட்டான். நீங்களே போயிட்டு வாங்க, பெரியவங்களா போயிட்டு பேசிட்டு வாங்க, நான் வரலமான்ட்டாவ. சரி, அப்ப யார் யார் கிளம்பி இருக்கான்னு பாப்போமா? சரி வாமா போயிட்டு பாப்போம். என்ன மக்களா, என்ன கிளம்பிட்டியா? சரியா, எங்க என் பையன் முருகேசன்? நீ மட்டும் கிளம்பி நிக்கிற, அவன் எங்க? அத்தை, என் வீட்டுக்காரர் வரல, அவர் வரல சொல்லிட்டாரு. என்னங்க வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு? இல்ல அண்ணன் தான் உங்க கூட வரானே, அப்புறம் கொல்லியில வேலை இருக்குது, கொல்லியை பாத்துக்கணும், நான் போயிட்டு அந்த வேலையை பாக்குறேன் அப்படி சொல்லிட்டாரு. அத்தை என்ன சொல்றக்கா, வரல சொல்லிட்டாரா? என்ன இது, சரவணுக்கு அண்ணன் எல்லாம் வரது இல்லையா? சரிப்பா எங்க? அத்தை காலையிலே அவர் கொல்லிக்கு கிளம்பிட்டாரு. அத்தை இப்ப கொல்லியில தான் இருக்கிறாரு அவரு. கொல்லிக்கு கிளம்பிட்டானா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்ப வர வர அவன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். உன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டானா? கொல்லிக்கு போறோமா, வந்துட்டோமா, போறான், இந்த இடம் போறான், அந்த இடம் சொல்லுவான் என்கிட்ட. இப்பெல்லாம் சொல்லவே மாட்டான். நீ தான் சொல்லக்கூடாது சொல்லி வச்சிருக்கியா? அத்தை எதுக்கு எடுத்தாலும் என் மேலே பழி போடாதீங்க. நான் என்ன செஞ்சேன்? அவர் எதோ என்ன அவசரமோ தெரியல, காலையில நீங்க எதாவது வேலையா இருந்திருப்பீங்க, உங்களை பார்க்கலையே என்னமோ தெரியல, ரொம்ப அவசரமா இருந்தனால கிளம்பி இருப்பாரு. என்கிட்ட ஒன்னே வரீங்க. அத்தை போங்க அத்தை. அப்ப இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லையா? சரி விடு மகளா, நான் அவங்கிட்டே பேசிக்கிறேன். சரவணா வாப்பா வாப்பா. எப்பாடியா பொண்ணு பார்க்க போற சொன்னவனே என்ன அழகா கிளம்பி வந்திருக்கான் என் பையன். இங்க வாப்பா, இங்க வாப்பா. நாம தான் நேற்று அத்தைக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கணும். இப்ப என்னன்னா அவங்க பிள்ளையாமே எப்படி கொஞ்சறாங்க பாத்தியா? பணக்கார வீட்டு பொண்ணு தெரிஞ்சவனே என்ன ஒரு பாசம். அண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணி. நீங்க இல்லைன்னா எதுவுமே நடந்திருக்காது. நேற்று அம்மா கிட்ட பேசி எல்லாருக்கிட்டையும் சம்மதம் வாங்கினது இல்லாம இப்ப அம்மா என் மேல பாசமா இருக்கிறாங்க. கோவம்லாம் தணிஞ்சு போயிட்டு இப்ப நல்லபடியா பேசுறாங்க அண்ணி. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். இருக்கட்ட குழந்தனாரே, இத மறக்காம மனசுல வச்சுக்குங்க. என்ன இந்த காரியத்தை மறந்துடாதீங்க எப்பயும். மறக்க மாட்டா நீ, மறக்க மாட்டேன். ஏப்பா சரவணா இங்க வாப்பா. நான் உன்கிட்ட பேசுறேன், நீ என்னன்னா கலா கிட்ட பேசுற. வா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. இல்ல
நேத்து அண்ணி தான் உங்ககிட்ட பேசி எல்லாத்துக்கும் சம்மதம் வாங்கினாங்களேன்ட்டு நன்றி சொல்றேம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. ஆ சரி சரவணா, சரி இப்ப நம்ம எதுல போலாம் சொல்லு. கார் புக் பண்ணிட்டியா? நல்லா ஏசி காரா பார்த்து பெரிய காரா புக் பண்ணு. நீ வேற அந்த பொண்ணு குடும்பம் பெரிய பணக்கார வீட்டு குடும்பம்னு சொல்லிட்ட, அவங்க முன்னே நம்ம கெத்த காட்ட தேவையா? புக் பண்ணுப்பா. அம்மா இல்லம்மா, இருக்கட்டும். நம்ம வீட்டு கார் இருக்குல்ல, அதிலே போயிட்டு வந்துருவோமா? அப்படியா சரவணா சொல்ற? சரிப்பா, அந்த வீட்டுல நம்மள ரொம்ப குறைவா நினைச்சிட போறாங்க, அதுக்காக சொல்றேன் நானு. என்ன சரி, நம்ம வீட்டு கார்லயே போவோம். என்ன மதனி, அம்மாவை புள்ளிய பாசமாவே போயிருங்க போல. வா சரசு வா வா, சும்மா தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எதுல போலான்னு கேட்டான், அதான் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சரி, கதிரஸ் எங்க? வா நம்ம கார்ல எல்லாரும் கிளம்பிடலாமா? கார்லயே கிளம்பிடலாமே. சரி மதனி, வேற யாரும் எல்லாம் வரான்னு? அப்புறம் சரசு, அப்புறம் யாரு வரா? முருகேசன் வரலையா சரசு? அவன் கொல்லியில வேலையா இருக்குது, நான் கொல்லியை போய் பாத்துக்க போறேன் சொல்லிட்டு அவன் காலையில கொல்லி கிளம்பிட்டானா, அவன் வரல. வேற யாரு? சந்தியா கிளம்பி இருக்கிறா, அவன் வரா. இப்ப திவ்யாவும் பூமாரி தான். என்ன யார் வரா? 2 பேரும் வராங்களா? மதனி திவ்யா வராதா? அவ வரா, ஆனா பூமாரி தான் வரல சொல்லிட்டான். நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டா அவ. இப்ப திவ்யா தான் வரா. சரி, இப்ப சந்தியா வந்துட்டானா கிளம்பி வேண்டியதானே? கிளம்பிடலாம் சரசு. எங்க கதிராஸ் எங்க? காரை எடுக்க சொல்ல அவனை. மதனி நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நான் திவ்யா சந்தியா மாப்பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரேன். நீங்க போயிட்டு கார்ல உட்காருங்க போங்க. சரி சரசு, நாங்க போயிட்டு கார்ல உட்காந்து இருக்கிறோம். நீ கதிரேசன் திவ்யா சந்தியாவெல்லாம் கூப்பிட்டு வா. ஏய் ரம்யா, என்ன கிளம்பாம உட்காந்து இருக்கிற? சரவண வீட்ல இருந்து 11 மணிக்கு வருவாங்க சொன்ன, நீ என்ன கிளம்பாம இருக்க? மணி என்ன ஆகுது? இன்னும் கிளம்பாம உட்காந்து இருக்கிற? ஏன்டி, ஏன் என்னாச்சு? அக்கா அக்கா வரட்டும் வரட்டும். இப்போ என்ன 11 மணிக்கு தானே? 11 மணிக்கு நான் 11 மணிக்கு வர போறாங்க. எப்படியும் 12 1 மணி ஆயிடும். இன்னும் கிளம்புறதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன் நான் சரவணன் கிட்ட. கிளம்புறதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நான் புடவெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்ப ரெடி ஆகிறேன். ஏன்னா முன்கூட்டியே கிளம்பி உட்காந்து இருந்தேன், ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஃபோன் பண்ண உடனே கிளம்பலான்னு இருக்கிறேன். சரிக்கா, பீரோல எனக்கு எந்த சேர் கட்டலான்னு பாரு. ஏண்டி ரம்யா, உனக்கு பிடிச்ச புடவையை நீ தாண்டி எடுக்கணும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன். உனக்கு என்ன பிடிக்குமோ எடு. உன் சரவணா வரான், அவங்க வீட்டுல இருந்து ஆளுங்களாம் வராங்க. எப்படி அழகா இருக்குன்னு உனக்கு தான் நீ மனசுல நினைச்சுன்னு இருப்ப. அப்ப எந்த புடவை கட்டணும்னு எடுத்துக்கணும், நான் கட்டி விடுறேன். அக்கா நீ வேற ஒண்ணு, ஏதாவது ஒரு சேரை எடுக்கா. எது ஈஸியா கட்டுறதுக்கு வசதியா இருக்குன்னு பாரு. எனக்கு வேற அந்த புடவை கட்டுறதே ஆகாது. சே, அப்புறம் என்ன பண்றது? பொண்ணு பார்க்க வராங்கன்னா அப்புறம் புடவை தானே கட்டி இருக்கணும். சரி, ஏதாவது ஒரு புடவை எடுக்கா, சீக்கிரம் எடு. என்னடி ரம்யா நீ விளையாடிட்டு இருக்கியா? நீ சும்மா ஏந்து உனக்கு பிடிச்ச புடவை எடு. நானே அங்க வெளியே எனக்கு வேலையா இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன். அதுக்குள்ள எந்த புடவை செலக்ட் பண்ணி வை. என்ன வந்ததுக்கு அப்புறம் உனக்கு கட்டி விடுறேன், மேக்கப் பண்ணி விடுறேன். சரியா? சரிக்கா. சரி நீ போ, வேலையை முடிச்சுட்டே வா. அதுக்குள்ள நான் எந்த புடவைன்னு எடுத்து வைக்கிறேன். சரவணனும் ஃபோன் பண்ணிடுவோம் அதுக்குள்ள. அதுக்கப்புறம் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி போய் வாக்கா. என்னங்க, உங்க தம்பி சரவண வீட்டோட அட்ரஸ் சொன்னாப்லையா? இல்லடி திவ்யா, அட்ரஸ் சொல்லல. அட்ரஸ் சொல்றா, நான் கார்ல வரேன், நீ பைக்ல முன்னாடி போனா இருக்க. இல்லண்ணா நான் வண்டியில முன்னாடி போறேன், நீ பின்னாடி கார்ல அப்படியே வாங்க, என்ன பின் தொடர்ந்தே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கான் பாரு. ஏன் மகனே, கார்ல இடம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் சந்தியா சரவண பைக்ல போறா? கார்ல தான் வாடி சொல்லி கூப்பிட்டதுக்கு. இல்ல நீ கார்ல போங்க, அங்க எனக்கு உள்ளார வந்து ஒரே நெருக்கமா இருக்கும், நான் பைக்லயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவண பைக்ல ஏறின்னு போறா பாரு. மகனே பூ வாங்கல? பொண்ணுக்கு தலையில பூ வைக்கிறதுக்கு பூ வாங்கவே இல்லையே. ஆமா சார், பூ வாங்கணும். எப்ப கதேசா ஓரமா காரை நிறுத்துப்பா, பூ கடையா பார்த்து பூ கொஞ்சம் வாங்கிட்டு போவோம். சரிம்மா சரிம்மா. ஏ கலா, அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணா, கூட போறவங்க யாரும் இருக்காங்களா? இருக்காங்க அத்தை. ரம்யாவுக்கு மேல ஒரு அக்கா ஒருத்தி இருக்கிறா, அவ கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்குது. அப்புறம் ரம்யாவுக்கு கீழே வந்து தம்பி ஒருத்தவன் இருக்கிறான், அவன் இன்னும் கல்யாணம் பண்ணல அவனுக்கு. ஏண்டி கலா, நம்ம பொண்ணு கிட்ட வரோன்ற விஷயத்த சொல்லியாச்சா உங்க வீட்டுக்கு? சொல்லியாச்சத்த. உங்க பையன் சரவண போன் பண்ணி சொல்லிட்டாப்ல, இந்த மாதிரி பொண்ணு கேட்டு வரோம், இத்தனை மணிக்கு வரோம் சொல்லிட்டாப்ல. ஏண்டி கலா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். புதுசா டிவி பீரோ வாங்க போறேன். ஆமாத்த ஆமா, டிவி ஒண்ணு புதுசா வாங்க போறோம். பீரோ இல்ல, துணிமணி வைக்கிறதுலாம் இடம் சரியா இல்ல, அதான் ஒரு பீரோ வாங்க போறோம். உங்களுக்கு எப்படி அதை தெரியும்? யார் சொன்னா? எனக்கு தெரியாம போயிடுமா? என் வீட்டுக்குள்ளாரே இருந்துக்குன்னு எனக்கு தெரியாமலே ஒரு விஷயத்த நீ செஞ்சிருவேனே, அது எப்படி எனக்கு தெரியாம போயிடும்? சரிடி, பீரோ வாங்குற, சரி துணிமணி வடிச்சு வைக்க. டிவி எதுக்கு வாங்குற? அதான் ஒரு டிவி இருக்குல்ல, அப்புறம் நான் தனியா ஒரு டிவி. அத்தை
அதான் உங்களுக்கே தெரியல, ஒரு டிவி இருக்குது, அந்த சின்ன பசங்க எல்லாம் போட்டி போட்டுன்னு நீ பாக்குற நான் பாக்குறேன் சொல்லிட்டு அன்னைக்கே பெரிய சண்டை ஆகி போச்சு. ஏன் வம்பு? அதான் அத்தை மாசம் மாசம் பணம் கட்டுற மாதிரி ஒரு டிவி வாங்கலாம்னு இருக்கிறோம் அத்தை. தனியா நாங்க எங்க ரூம்லயே வச்சுக்கிட்டா நாங்க அங்க டிவி பார்க்க வர மாட்டோம்ல, அவங்க தனியா நாங்க தனியா பாத்துப்போம்ல. என்னங்க பாத்தீங்களா, தனியா ஒரு டிவி வாங்க போறாங்களாம். நீங்களும் தான் இருக்கிறீங்க, ஒரு பொருள் நான் ஏதாவது கேட்டு நீ வாங்கி வந்திருக்கீங்களா? பாத்தியா, அவ சொன்னவனே அவங்க வீட்டுக்காரு வாங்கி தர போறான். ஏன்டி திவ்யா, நீ என்ன பார்த்து பேசுற? நீ சொல்லி தானே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நம்ம வீட்டுல இருக்க டிவி கூட நீ தானே வாங்கி சொன்ன, நீ சொல்லி தானே வாங்கி வந்தா. நீ சொல்லி எதுவுமே வாங்காத மாதிரி பேசுற. ஆமா, அப்படியே சொன்னவனே வாங்கி வந்துறீங்க. 1000 கேள்வி கேக்குறீங்க, அப்புறம் உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்க, அப்புறமா தான் வாங்கிட்டு வரீங்க. உடனே நான் சொன்னவனே ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஏன்டி திவ்யா, அப்புறம் வீட்டுல எல்லார்கிட்ட கேட்டு தான் வாங்கிட்டு வர முடியும். அம்மா கிட்ட தான் காசு வழக்கெல்லாம் சொல்லணும், அப்புறம் அம்மா சொன்னா தான் வாங்க முடியும். ஏங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க நிலத்துல, அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணிக்க மாட்டீங்களா? நம்ம குடும்பத்துக்கு தனியா பண்ணிக்க மாட்டீங்களா? எல்லாத்துக்குமே உங்க அம்மா கிட்ட கேட்டு இருப்பீங்க. என்னடி திவ்யா புதுசா பேசுற? நீ கல்யாணம் ஆகி இங்க வந்ததுல இருந்து அதான் நடந்துன்னு இருக்கு. அம்மா கிட்ட எந்த விஷயமா தான் சொல்லிட்டு தான் செய்யறோம். நம்ம இப்ப மட்டும் புதுசா கேள்வி கேட்டுன்னு இருக்க. எப்பா கதிரேசா, வண்டியை ஒழுங்கா பார்த்து ஓட்டுப்பா. உன் பொண்டாட்டிட்ட பேசுறே ஓட்டுறேன்னு சொல்லிட்டு எங்கேயா தவறு விட்டு போற காரா, எப்பா பார்த்து ஓட்டு ராசா. ஏ கதிரேசா, பேசுனது போதுண்டா, நேரா ரோட்டை பார்த்து ஓட்டுடா வண்டிய. உன் பொண்டாட்டிக்கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். சரிம்மா சரிம்மா.